எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்கள்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு ஒருத்தருக்கு இந்த யோகங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நான் வாழ்க்கை முழுசும் கஷ்டம்தாங்க, நான் பிறந்ததுலேருந்து வாழ்க்கை ஒரு பாதி பகுதி கஷ்டம்தான் அல்லது ஒரு முக்காவாசி பகுதி கஷ்டம்தான் அப்படின்னு இருந்தாலும் கூட வாழ்க்கையில் அந்த கடைசி காலமாவது அல்லது பாதிக்கு மேற்பட்ட காலமாவது ஒரு வளர்ச்சியை சந்திப்பார் என்பது உறுதியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நானும் பெரிய ஆளாக மாட்டேனா இப்படியெல்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா. அதற்கு அவர்கள் ஜாதகத்தில் அடிப்படையாக சில பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருக்க வேண்டும் என்பது நிச்சயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில குறிப்பிட்ட கிரகங்கள் ஆட்சி உச்சம் அல்லது கேந்திரங்களில் 1 4 7 10 இந்த மாதிரியான ஸ்தானங்களில் இருப்பது இந்த பஞ்சமகா யோகத்துல வரக்கூடிய அமைப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கக்கூடிய நபர்கள் அது சார்ந்த விஷயங்கள்ல அது சார்ந்த துறைகள்ல ரொம்ப சிறப்பான நபர்களா இருப்பாங்க. அந்த சார்ந்த விஷயங்களை ரொம்ப இவர்களுக்கு அறிவு இருக்குன்னு வச்சுக்கலாம். மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சில தன்மைகளையும் செயல்பாடுகளையும் விட இவர்களுக்கு அந்த விஷயத்துல தன்மைகளையும் செயல்பாடுகளையும் அதிக அந்த பவர் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் உள்ள நபர்களுக்கு. அது மாதிரி இப்போ நான் வரிசையாக அந்த பஞ்சமகா புருஷ யோகம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டே வர. ருஷக யோகம் ஃபர்ஸ்ட் யோகம்னு வச்சுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சங்களிலோ அல்லது கேந்திர வீடுகளிலோ 1 4 7 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திர வீடுகளிலோ இருப்பது பார்த்தீங்கன்னா ருஷக யோகம் என்று சொல்லக்கூடியது. அதாவது மேசம், விருச்சிகம், மகரம் இந்த 3 வீடுகளில் செவ்வாய் இருந்தால் ஆட்சி வீடுகளாகவும் உச்ச வீடுகளாகவும் சொல்லப்படுகிறது. செவ்வாய் லக்னத்திற்கு 1 4 7 10 வீடுகளில் இருப்பதும் கேந்திர வீடுகளில் இருப்பதும் பார்த்தீங்கன்னா ரிஷப யோகம் சொல்லக்கூடியது. இந்த நபர்கள் வாழ்க்கையில செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற நபர்களாக இருப்பார்கள். இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் கோபத்தோடு இருக்கிறதுக்கு ஒரு போர் படையில இருக்கக்கூடிய நபர் கோபத்தோடு இருப்பதற்கு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ சாதாரண ஒரு மனுஷன் கோபத்தோடு இருக்கானா அவன் ஒரு முரடண்டா முட்டா பையண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு போர் படையில இருக்கக்கூடிய ஒரு வீரனை ஒரு நபர் வந்து கோபத்தோடு இருக்காரு அப்படின்னா அவன் வீரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எண்ணம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய தன்மையை மற்றவர்கள் சொல்லக்கூடிய தன்மையை வாழ்நாளில் செவ்வாய் பகவான் இவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நல்ல ஒரு சொத்து பத்துகள் வீடு நிலம் வைத்து பிழைக்கக்கூடிய தன்மையை செவ்வாய் பகவான் வாழ்க்கையில் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம். வாகன யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. தன்னுடைய சொந்த பந்தங்கள் இவரை பார்த்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் மற்றவர்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருப்பார் இந்த செவ்வாய் பகவான். இப்போ நம்ம இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்ல ஒரு நபர் நல்ல பதவியிலையோ நல்ல ஒரு உயர்ந்த இடத்துலையோ இருப்பாரு. எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா அவர் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்லி வளர்த்தக்கூடிய நபர் இவரை பார்த்து சொல்லி வளர்த்தக்கூடிய சொந்தங்களை பெற்ற நபர்களாக இருப்பார்கள்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு சகோதரத்துவத்தோடு மற்றவர்களிடம் பழகக்கூடிய நபர்கள். இவர்களது சகோதரர்களுக்கு வாழ்நாளில் இவர் உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் இந்த ருஷக யோகம் பெற்ற நபர்கள்னு வச்சுக்கோங்களேன். நல்ல தைரிய குணமும் எந்த ஒரு சூழலிலும் விடாமுயற்சி கொண்ட நபராகவும் நீ எங்கே இவரை புரட்டி போட்டாலும் சரி அந்த புரட்டி போட்ட இடத்துலேருந்து திருப்பி மேலே வரக்கூடிய வாய்ப்பு இந்த ருஷக யோகம் கொண்ட நபர்கள் இருப்பார்கள். செவ்வாய் ஆட்சி உச்சம் மகர வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள், கேந்திரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து 2வது வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பத்ர யோகம். இந்த பத்ர யோகம் சொல்லக்கூடியது புதன் பகவானை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடியது. புதன் பகவான் அவரது ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று 1 4 7 10 என்று கேந்திர ஸ்தானங்களில் இருந்தால் அது வந்து பத்ர யோகமாக சொல்லப்படுகிறது. நல்ல ஒரு புத்திசாலியாக வாழ்க்கையில் இருப்பார்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி புத்திசாலித்தனமா அணுகணும் அப்படிங்கிறத இவரை பார்த்து தான் நம்ம கற்றுக்கக்கூடிய தன்மை கொண்ட நபராக இருப்பார். நல்ல ஒரு விகடகவி. இவருடைய பேச்சிற்கு மயங்காதவர்களே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், பேசி சேர்க்கணும், அதுதான் முக்கியம். மற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒருத்தர் மிரட்டி சேர்ப்பான், ஒருத்தன் இது பண்ணி சேர்ப்பான், அதெல்லாம் கிடையாது. எப்படி மக்களிடம் பேசி சேர்ப்பது அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்களா. அதை சொல்லக்கூடியவர் தான் இந்த பத்ர யோகத்தின் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் வச்சுங்களேன். வாழ்க்கையில நல்ல நண்பர்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். நண்பர்கள் மூலியமாக வாழ்க்கையில மேன்மை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா
வியாபாரம் செய்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நபர்களில் இந்த பத்ரயோகம் கொண்ட நபர்களும் உண்டு. இந்த பத்ரயோகத்துல வந்து நிறைய ஜோதிடர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். குறிப்பா இந்த பத்ரயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் என்னன்னா, நல்ல சொத்து பத்துகளை வைத்து வாழ்க்கையில் வாழக்கூடிய வாய்ப்பை இந்த புதன் பகவான் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் இந்த பத்ரயோகம் சொல்லக்கூடிய விஷயம் வச்சுங்க. புதன் மிதுனம் கன்னி, மிதுனத்தினையும் கண்ணிலையும் இருக்கக்கூடியது. லக்னத்திற்கு 1 4 7 10 இந்த வீடுகளில் இருக்கக்கூடியது பத்ரயோகமாக சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹம்ச யோகம். இது குரு பகவானை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய யோகங்களில் ஒன்று. குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அல்லது கேந்திரங்கள் சொல்லக்கூடிய 1 4 7 10 வீடுகளில் இருப்பது அம்ச யோகமாக சொல்லப்படுகிறது. இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகமே பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஒருத்தனுக்கு காசு அப்படின்னா காசுலையும் சாதாரண காசுல பெருங்காசுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி காசு பெருங்காசுன்னு சொன்னா அது குரு பகவான் தான். அந்த மாதிரி குரு பகவான் இந்த ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது 1 4 7 10 இருக்கும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஹம்ச யோகத்தை பெற்ற நபர், பொருளாதார விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு செல்லக்கூடிய நபராக இந்த அம்சயோகம் பெற்றவர் இருப்பாரு. நல்ல ஒரு சாஸ்திர ஞானம், நம்மளுடைய சமய சடங்குகளை கடைபிடிக்கக்கூடியவராகவும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராகவும், ஒரு நல்ல ஒரு மற்றவர்களுக்கு வழி நடத்தக்கூடிய அந்த வாத்தியார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது சாதாரண வாத்தியார் கிடையாது. இவரை பார்த்து ஒரு சமுதாயமே மாறும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அம்சயோகம் கொண்ட நபர்கள் இருப்பார்கள்னு வச்சுக்கங்களேன். இந்த குரு பகவான் வாழ்க்கையில இதை செஞ்சுக்கிட்டே வருவாரு. இந்த குரு பகவான் தனுசு மீனம் வீடுகளில் இருப்பது ஆட்சி வீடாகவும், கடகத்தில் இருப்பது உச்ச வீடாகவும் சொல்லப்படுகிறது. லக்னத்திற்கு 1 4 7 10 இவர் இருந்தார்னா அம்சயோகம் வாழ்க்கையில இவர்களுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக வரும்னு வச்சுக்கங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மாளவி யோகம் சொல்லக்கூடியது. இது சுக்கிர பகவானை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் பெற்று 1 4 7 10 என்ற கேந்திர ஸ்தானங்கள் இருப்பது மாளவி யோகம் என்று சொல்லக்கூடியது. இது மிகப்பெரிய ஒரு சுகபோக வாழ்க்கையை அந்த காலத்துல அந்த ஜாதகர் ஏற்படுத்தக்கூடியவராக மாறுவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள காரே வச்சிருந்தா கூட சாதாரண கார் வச்சிருக்க மாட்டாங்க, அது பென்ஸ் கார் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி லக்ஸுரி கார்ஸை வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி அமைப்புகளை இந்த சுக்கிர பகவான் அந்த காலங்களில் இவருக்கு அந்த மாளவி யோகத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வுகளையும், மனைவியின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பும், வீட்டில் உள்ள பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் மூலமாக நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி, தான் பேசக்கூடிய விஷயங்களுக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் மதிப்புகளை பெறக்கூடியது, நல்ல நண்பர்களை பெறக்கூடியது, நண்பர் வட்டாரங்களை அமைத்துக் கொள்ளக்கூடியது, சுகபோக வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை முழுவதும் இந்த சுக்கிர பகவான் அவர்களை அந்த காலத்தில் வைக்கக்கூடியவராக இந்த மாளவி யோகத்தின் அடிப்படையை சுக்கிர பகவான் கொண்ட நபர்களாக இருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிர பகவான் ரிஷபம் துலாத்தில் இருக்கக்கூடியது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனத்தில் உச்சம் அடையக்கூடியது, லக்னத்திற்கு 1 4 7 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களில் இருப்பது மாளவி யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து சசயோகம். இது சனி பகவானை அடிப்படையாக கொண்ட யோகங்களில் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இவர்கள் வாழ்க்கையில தொழில் அப்படின்னா இவனை மாதிரி செய்யணும்டா அப்படின்னு பேர் எடுக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. என்னத்தை நீ எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு போனா பாரு, வந்தான் பார்த்தா கண்ணு பார்த்துச்சு கை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தொழில இவர்களை அடித்து கொள்ள மற்றவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் சரி, அந்த செயலில் முழு கவனத்தோடு செய்யக்கூடியவர்களாக இந்த சசயோகம் பெற்றவர்கள், சனி பகவானுடைய அம்சம் பெற்றவர்களாகவும் கருதுகிறார்கள். இந்த சசயோகம் பெற்றவர்கள் பொதுவாக மற்றவர்கள் இப்போ சனியோட அம்சம், சனி தேசம் நடக்குது, சனியோட கோச்சார காலங்கள், இந்த மாதிரி சனி பகவானை பற்றி சொல்லும்போது சனி பயிற்சி நடந்திருக்கு அப்படின்லாம் சனி மந்தகாரகன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்றவங்க ஆதிக்கம் பெற்றவர்களை சொல்லும் பொழுதும் பார்த்தீங்கன்னா சனி மந்தகாரகன் அந்த சனி லக்னத்தில் இருக்காம அப்படித்தான் இருப்பான் இப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த சசயோகம் பெற்றவர்களை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் பொறுமையா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவாங்க. அந்த சோம்பேறின்னு கூட அவங்கள சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பொறுமையாக தான் அவன் செய்வான், ஆனால் கரெக்டாக செய்வான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாம் பெருமைக்கு உரியவராக்கக்கூடியவராக இந்த சனி பகவான் வந்துடுவாரு. வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடியவராகவும், அதே மாதிரி மற்ற நபர்களிடமும் சமுதாயத்திலும் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் அவங்க போறாங்க அப்படின்னா தக்க மதிப்பு மரியாதைகளை பெறக்கூடிய நபர்களாகவும் இந்த சசயோகம் பெற்ற நபர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு செயலும் செஞ்சாலும் சரி அந்த செயலில் கவனத்தோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்நாளில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி,
இந்த ஜீவனத்துக்கு இவங்களுக்கு உணவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த சனி பகவான் வாழ்க்கையில தரவே மாட்டார். எப்படியாவது எங்கேயாவது 3 நேரம் சாப்பாடை வாழ்க்கையில இவங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதுதான் இந்த சனி பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களில் இருப்பது சசயோகமாக சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி, தொழில் வெற்றியை வாழ்நாளில் இவர் சந்திச்சே ஆவார்னு வச்சுக்கோங்க. இந்த சனி சசயோகம் பெற்றவர்னு வச்சுக்கோங்க. தம்பி நீ என்னப்பா இப்படி சொல்ற, எனக்கு 55 வயசு ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட 55 வயசுக்கு மேல மிகப்பெரிய ஆளா மாறினவங்க எத்தனையோ பேர் இந்த சசயோகம் பெற்ற நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சசயோகம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்தாவது இந்த யோகம் வேலை செய்து அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்கு வருவார். இதுதான் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் சொல்லக்கூடியது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 யோகமும் இருக்கும். அதாவது ஒரு மனிதன், ஒரு சராசரி மனிதன், ஒரு நல்ல உயர்தட்டில் இருக்கக்கூடிய மனிதன், ஒரு சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய யோகம், மகா தனபாகிய சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய யோகம் எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. இதற்கெல்லாம் அந்த சசயோகம் ஒரு அமைப்பாக செயல்படணும். டக்குன்னு பொருளாதார ரீதியாக ஒருத்தர் மேம்பட்டு வராண்டா, மிகப்பெரிய ஆளா மாறிட்டாண்டா இப்படின்னு சொல்றக்கூடியதுக்கெல்லாம் இந்த சசயோகம் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். எங்கேயா ஒரு இடத்துல இது ஒளிஞ்சிருக்கும் பாருங்க. இந்த சசயோகம் ஒரு சிலருக்கு 5 யோகமுமே ஒரு சிலருக்கு ஜாதகத்துல இருக்கும், ஒரு சிலருக்கு 4 இருக்கும், 3 இருக்கும், 2 சாரி இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஒரு சிலர் ஜாதகத்துல 5 யோகமே செயல்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 4, 3, 2 யோகங்கள் இருக்கும், 1 யோகங்கள் கூட இருக்கும். இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் எப்படியா இருந்தாலும் அதற்கு தகுந்த பலனை அந்த ஜாதகர் அந்த காலத்துல அந்த திசா காலங்களிலோ புத்தி காலங்களிலோ அனுபவிப்பது உறுதின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட 3 பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருக்குங்க, ஆனா நான் வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த பஞ்சமகா புருஷங்களுக்கு இந்த ஒவ்வொரு யோகங்களுக்கு அதிபதியா வரக்கூடிய கிரகங்கள்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா. செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், 5 கிரகங்கள் சொல்லியிருக்கேன். இந்த 5 கிரகங்களும் பகை வீடுகளில் நிற்காமல், பகை கிரகங்களோட தொடர்பு ஏற்படாமல், ராகு கேதுகளுடைய தொடர்பு ஏற்படாமல், பாதகஸ்தானத்துடைய தொடர்பு ஏற்படாமல், திதிசூனியாதிபதியோட தொடர்பு ஏற்படாமல், திதிசூனிய ஸ்தானங்களில் நிற்காமல் இருக்கும் பொழுது இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் மிகப்பெரிய அளவுல வேலை செய்யக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுல சில தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்த பிறகு அந்த யோகத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடியவராக வருகிறார். இதற்கான சிறப்பான இறை வழிபாடு எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த மனம் அந்த விஷயத்துல ஒரு பலம் அடையக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதற்காகத்தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கு. நன்றி.